Alright, welcome back to Suresh Vlog channel. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்போ நான் முதல்ல நம்ம சேனல் வரையினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. எஸ், நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட், அதாவது அக்வேரியம் பிளேஸ். இது கிட்டத்தட்ட எங்கே இருக்குதுன்னு கொளத்தூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள், கலர் ஃபிஷ் அண்ட் தென் வந்து பேர்ட்ஸ், அதுக்கு தேவையான அக்சசரிஸ். ஸோ வீட்டில் வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமான இது வந்து ஹோல்சேல் ஷாப்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 ஷாப்ஸ் இருக்குது ஒரே ஸ்ட்ரீட்டில். அக்வேரியம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன வேணும், மீன்களுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் அண்ட் தென் கலர் ஃபிஷ். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஷாப்பில் வந்து பெட்ஸும் வச்சுருக்காங்க, நாய்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் லவ் பேர்ட்ஸ், ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வெரைட்டிஸ், இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் பேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. மோரோவர் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே தொட்டியில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தென் அக்சசரிஸ், அந்த தொட்டிலுக்கு தேவையான அலங்காரம் பண்ணுற கல்லும் சரி, ஒரு சில செடிகள், தாவரங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ இது நம்ம கொளத்தூரில் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கும், இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து போனீங்கன்னா நியர்பை உங்களுக்கு கொளத்தூர். ஸோ ஆஃப்டர் அண்ணா நகருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருது இந்த ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். கலர் ஃபிஷ் மேலே பிரியப்படுறவங்க நண்பர்கள். அண்ட் தென் முக்கியமாக பார்த்திங்கன்னா டாகு அண்ட் தென் வந்து பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் இது எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் கொளத்தூர். ஈவினிங் ஆனால் இந்த மார்க்கெட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், அந்த கவரில் இருக்கிறது எல்லாமே மீன்கள். ஸோ கலர் ஃபிஷ் அதை கட்டி வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50லேருந்து 100க்குள்ளே தான் கொடுக்குறாங்க. மோரோவர் 50, 100, 150 டிபெண்ட் அப்பான் தி ஃபிஷ்ஷஸ், கலர் ஃபிஷ் சைஸை பொறுத்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் போன நேரம் பாருங்கள், ஓரளவுக்கு தான் க்ரௌட் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ், அதாவது சென்னையில் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ நான் போன உடனே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மீன்கள்லாம் கவரில் கட்டி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது என்ன விலைண்ணா அப்படின்னு நான் கேட்கும்போது ஜஸ்ட்டு 50லேருந்து மேக்ஸிமம் 250, 300 ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வைஸில் தான் தராங்க கலர் ஃபிஷ். ஸோ கலர் ஃபிஷ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஒரு சில ஷாப்ஸில் வந்து ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் தொட்டியலும் சரி, தொட்டியில் போடுற அந்த ஃபிஷ்ஷோட இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாப்பும் ஒவ்வொரு யூனிக்கு. அங்கே போய் நான் பார்த்ததில் மிகப்பெரிய ஒரு 3-4 ஷாப்ஸ் பார்த்தேன். அதனால் வந்து இதை பாருங்கள், இது பேர்ட்ஸு, புறா, பெட்ஸ் மேலே பிரியப்படுற நண்பர்கள் அவங்களாம் போய் நான் வாங்கலாம். பாருங்கள், இதான் லவ் பேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ஷாப்ஸ் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ டீட்டெயிலாக நான் வந்து இது பண்ணல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே ஃபுல் கலர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். பாருங்கள், அக்சசரிஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ செடி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ உங்களுக்கு இயற்கை பண்ணால் ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் பார்த்தேன். அவங்க இந்த தாவரங்கள்லாம் வந்து இயற்கையாக கடலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷாப்ஸ் வந்து நான் வந்து அந்த ஷாப்பை பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில். ஸோ பாருங்கள், ஸோ இதில் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அன்றைக்கி க்ரௌட் இல்லாத ஒரே காரணத்தினால ஜஸ்ட்டு நான் மேலே இருக்க வியூ பண்ண பாருங்கள், தொட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான குருவிக்கு, மீன்களுக்கு தேவையான தீனி, அக்சசரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 250 தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சரண் ஒரு ஷாப், ஏகப்பட்ட ஷாப், கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்ரு வரைக்கும் இந்த ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஃபிஷ், லவ் பேர்ட்ஸ் அண்ட் தென் வேறு இம்போர்ட்டட் பேர்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் எஸ்பெஷலாக நான் ஒரே ஒரு ஷாப் மட்டும் பார்த்தேன். அந்த ஷாப் வேறு லெவலில் இருக்குது. அதை காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே வரும். அப்படியே இந்த ஷாப் பற்றி நானே சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டரில் 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபிஷ் ஷாப் தாங்க. பக்கத்தில் வேறு எந்த ஷாப்புமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஷாப்ஸ், அக்சசரிஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன இந்த அக்வா ஸ்டார் தாங்க, இந்த ஷாப் தாங்க வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷாப் மட்டும்தான் இருக்கிறதுலே அங்கே பெரிய ஷாப்பு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வச்சுருக்காங்க அவங்களோட இதுவே. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எஸ், அது பக்கத்தில் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீன்களுக்கு, பேர்ட்ஸுக்கு தேவையான
அனைத்து அக்சசரிஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே. ஜஸ்ட் அது உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன். ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இம்போர்ட்டட் லெவலில் வேறு லெவலில் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிரதர்கிட்ட போயிட்டு லைட்டாக பேசிட்டு அவர்கிட்ட நான் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு பாருங்கள், மீன்களின் சரணாலயம் இதுதான் நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ கொளத்தூர் மீன் மேலே பிரியம் பெற நண்பர்கள் பிரியர்கள் அனைவரும் இங்கே போய் வாங்கலாம். ஏன்னா சீப்பஸ்ட்டு ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் ஆல் ஓவர் சென்னை தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷுன்ட்டு ஒரு சின்னதாக ஷாப் வச்சு அதில் வந்து நிறைய நான் சொன்ன ஷாப் இது தாங்க. லைவாக வந்து தாவரங்களும் சரி, ஒரு சின்ன நண்டும் சரி, எல்லாமே லைவாக வச்சுருக்காங்க. அந்த டப்பில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், லைவாக இருக்குது. மீன்கள் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. இவங்க டைரெக்டாக கடல்லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஷாப் மட்டும்தான். ஸோ இங்கே தான் கூட்டம் அதிகம். பாருங்கள், மூவ் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் அந்த கடல். இதெல்லாம் வந்து சும்மா அந்த தண்ணியில் வந்து அவங்க டிஸ்பிளேக்காக போட்டு வச்சாவே வேறு லெவலில் இருக்கும். உயிரோட நண்டா, ஐயோ எங்கேருந்துங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு ஷாப்பில் மட்டும் ரொம்ப லைவாக வந்து நிறைய இது உயிர் தாவரங்கள் அண்ட் தென் வந்து செடி எல்லாமே வந்து நீங்கள் கடலில் இருக்கிறது எல்லாமே லைவாக இது பண்ணிகிட்ருக்காங்க. சங்கு இருக்குது. அண்ட் தென் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே க்ரௌடு வேறு லெவலில் இருந்தது. நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்குறதுக்குள்ள செம்ம க்ரௌட் ஆகிட்டாங்க அந்த இடத்துல, அந்த ஷாப்பில். ஸோ அடுத்தது பாருங்கள், மீன் தொட்டிகள் உங்களுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டியான சைஸ்லேயும் இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மீன் மேலே இருக்கிற பிரியர்கள் அண்ட் தென் வந்து பெட்ஸ் மேலே இருக்க பிரியர்கள் அண்ட் தென் லவ் பேர்ட்ஸ் மேலே இருக்க பிரியர்கள். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. பாருங்கள் கூண்டுகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கூண்டு வேணுமோ அந்தந்த சைஸில் வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. உள்ள எனக்கு பெரிய கூண்டு தான் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸை வந்து ரெகுலேட் பண்ணி அழகாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து கார்னரில் இருக்க ஒரு ஷாப் அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம் கொளத்தூர். போனீங்கன்னா மறக்காமல் நேர்கள் ப்ளீஸ் கோ அண்ட் செக் தேர். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து தீனி, பேர்ட்ஸுக்கு தேவையான தீனி வச்சுருக்காங்க. ஸோ லவ் பேர்ட்ஸுக்கு தேவையான தீனி, புறாவுக்கு தேவையான தீனிகள் இது எல்லாமே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1 kg வந்து 80 ரூபா ஆஸ் யூஷுவல். ஸோ அங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ தீனி மட்டும் ஓரளவுக்கு காஸ்ட் விற்கிறாங்க. தட் இந்த கூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். நீங்கள் வெளியே இப்போ இங்கே வந்து 300 400 ஒரு கூண்டு வாங்குறீங்கன்னா நார்மல் உங்கள் வீட்டு பக்கத்தில். ஆனால் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஒரு 100 ரூபா கம்மியாக இருக்கும் அந்த கூண்டு. ஏன்னா எல்லா கடையிலையும் கூண்டு விற்கிறதுனால ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் போட்டின்றதுனால ஒரு 100 150 கம்மியாக விற்கிறாங்க. ஒவ்வொரு கடைக்கும் பயங்கர டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொளத்தூர் போனீங்கன்னா வியூவர்ஸ் மறக்காமல் இந்த ஃபிஷ் மார்க்கெட், கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட், கொளத்தூரில் யார் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு முக்கியமான ஒரு இடங்க. ஸோ மறக்காமல் போனீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பாருங்கள். கொளத்தூர் இது வந்து டாக்ஸுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டாக் ஃபுட்டு, டாக்கு தேவையான செயின் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. இங்கேயும் கூண்டு, அது அக்வேரியமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கில் தாங்க இருக்குது. ஸோ நான் போன அன்றைக்கி என்னென்னு தெரில அது. ஆனால் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ வந்து அந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஃபேமஸாக இருக்கும். அன்றைக்கி வந்து க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் பேர்ட்ஸ், இம்போர்ட்டட் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெட்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள். விஎஸ் பெட்ஸுன்னு போட்டிருக்காரு இந்த ஷாப்பில். நான் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 இம்போர்ட்டட் பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன் நான், பெரிய பெரிய பேர்ட்ஸு. ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ கேட்டால் மினிமம் 4, 5, 10,000, 20,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பேர்ட்ஸை. ஸோ இம்போர்ட்டட் பேர்ட்ஸ், நார்மல் பேர்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் நல்லா பெரிய கிளி, நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய சர்க்கஸ்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ் வச்சு நடந்து போய்ட்டுருப்பாங்க. ஸோ அதான் பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கலர் ஃபிஷ்ஷை வந்து அந்த இதில் போட்டிருக்காங்க. நான் போய் பார்த்ததில் நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுன்னுவாங்க, அது பயங்கரமாக இருக்கும். அதுதான் அந்த கவரில் ஃபுல்லாக வந்து அவங்க அடாப்ட் பண்ணி கேஸ் பிடிச்சி அழகாக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோரோவர் எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி சீப்பு. ஏன்னா வந்து நீங்கள் வெளியே வாங்குறதுக்கு ஒரு நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணினா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாஸ்து மீன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சதுன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபிஷ்ஷஸ்ஸு.
ஸோ ஃபிஷ் மேலே இருக்க நண்பர்கள் பிரியர்கள் நாங்கள் சாப்பிட மட்டும்தான் செய்வோம், எங்களுக்கு கலர் மீன்லாம் பிடிக்காது, வளர்க்கலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இதையே வளர்த்து பாருங்கள், அது ஒரு வேறு லெவலான ஒரு இது. ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள் அந்த போட் ஷாப்ஸு அப்பப்போ நம்ம முகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிக்கணும். சுரேஷ் வ்ளாக் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சங்கு பாருங்கள் எவ்வளோ லைவாக இருக்குது. எஸ், இது எல்லாமே உயிரோடு இருக்குதுங்க. உயிரோடு ஒரு டப்பில் போட்டு இது வந்து 50 ரூபா, அது 100 ரூபா, அது 150 ரூபா அப்படின்னு ஒரு பீஸாக அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஜோடி வைஸும் கொடுக்குறாங்க. இந்த தாவரங்கள்லாம் போட்டிங்கன்னா இந்த மீன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக கடலில் இருக்கும். ஸோ இந்த கலர் ஃபிஷ் இயற்கையாக கடலில் இருக்கும்போது அதோட இது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் பாருங்கள், நத்தை, கலர்ஃபுல் நத்தை, தாவரங்கள் எல்லாமே வேறு. இதெல்லாம் வந்து கடலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கடை மட்டும்தாங்க லைவாக வச்சு எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு விலை விற்கிறாங்க. மேக்ஸிமம் 150, 200, 350 இந்த ரேஞ்சில் தான் விற்றுட்ருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்களோட ஆதரவு. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போடுறோம் அங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது ஒரு சில வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கொளத்தூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கொளத்தூர் மீன் மார்க்கெட்டை